பை டிஃபால்ட் ஜாதகத்திலே குரு வக்கரம், சனி வக்கரம், புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம்னா உங்களுக்கு வந்து செம்ம லக்கு, அசாத்தியமான லக்கு. அது பாக்கியத்தில் நடக்கக்கூடிய குருபாவம் நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுப்பாரு. சாதாரண மாற்றம் கிடையாது. ஜாதகத்திலே ஒருவேளை உங்களுக்கு துலாத்திலேயோ, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனுசுலையோ, கும்பத்திலேயோ, மிதுனத்திலேயோ கிரகங்கள் ஏதாவது வக்கரமா இருந்துன்னா அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் தீமையா இருக்கிறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல குரு வரும்போது வேலையில் கண்டம் ஏற்படும். வேலையை பறிப்போன்னு சொல்ல, ஏன்னா திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸ், நான் சொல்றது ஆஃபீஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஆஃபீஸ்லேயே வச்சுக்கணும். வீடு பக்கம் கூட்டு வரக்கூடாது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 3ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறார். சரியா, இது வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மனசே சரியா இருக்காது. குரு உட்கார்ந்த இடம் தான் பால். பேசிக்கலா குரு அந்த இடத்துல உட்கார்ந்தான்னா அந்த இடம் அவுட்டுதான். பாதி பேருக்கு தொண்டை பிரச்சனை, பாதி பேருக்கு கழுத்து பிரச்சனை, பாதி பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன், சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இப்போ குரு வக்கரமா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓயும், பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ பழைய அப்ளிகேஷனு, பழைய லெட்டர் ஏதாவது வராமல் இருக்கிறது, முக்கியமான பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க கிளியர் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வருமா வராதான்னு தெரியல, அப்படின்னா வில் கம் பேக் டு யூர் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருந்து கால் லெட்டர் வரும், ஆஃபர் லெட்டர் வரும். பணம் வர வேண்டியது ஹோல்டு இருக்கு, ஃப்ரீஸ்ல இருக்கு. சில பேர் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பணம் வந்து சென்டர்ல போய் நின்றுக்கும், யாரோ அமைச்சிருப்பாங்க பல வருஷமா இந்த அக்கௌண்ட்னு சொல்லி வேற அக்கௌண்ட் போட்டிருப்பான், அந்த அக்கௌண்ட்ல பணம் வருமா, இப்போ போய் பேசிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கிளியர் பண்ணி உங்களுக்கு பணம் வந்துடும். இந்த வக்கரமா இருக்கும்போது பழைய சமாச்சாரங்கள்லாம் இப்ப நடக்கும். பழைய நட்பு புதுப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இடமே விற்க முடியல, ஒரு இடம் இருக்கு சார், சூப்பர் இடம், ஆனா விற்கிறதுக்கு வாங்கறதுக்கு ஆள் இல்லை, கஷ்டப்பட்டுருக்குன்னா இந்த 3 மாசத்துல வித்து பணம் வந்துடும். நிறைய பேருக்கு நல்ல பேர் மாறக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் இடத்துல குருன்னா பழைய ஒரு எக்ஸசைஸ், பழைய ஒரு விஷயத்தை நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோமோ அது தொடர்ந்து பண்ணும்போது வெற்றியை கொடுக்கும். நடக்கிறது, வாக்கிங் போறது, பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலுக்கு போகிறது, குரு புதன் காம்பினேஷன் குருவாயூர் கிருஷ்ணன் கோவில், அங்க எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் வந்து 100% சூப்பராக இருக்கும். அப்போ மேஷராசி நண்பர்கள் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாவே அவங்க பிரச்சனை சால்வ் ஆகும். கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். இப்போ போன்ல சில கம்யூனிகேஷன் சொல்றீங்க, சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புறீங்க, இல்ல முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் நீங்க போன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, பிடிஎஃப் பண்றீங்கன்னா அதெல்லாம் கவனமா இருக்கணும். குரு வக்கரமா இருக்கும்போது எது டச் பண்ணலாம் எது டச் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, அதனால நம்மளுடைய பாதிப்புகள் கொடுக்கலாம். ஆனா பிசிக்கலா ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா ஃபேண்டாஸ்டிக். இப்போ உங்களுக்கு அடிக்கிறதே லாட்ரி தான். அவ்வளோ அளவுக்கு நிறைய பேர் வண்டி மாற்றுவாங்க. இப்போ சைக்கிள் இருக்கிறவன் 2 வீலர் வாங்குவான், 2 வீலர் இருக்கிறவங்க கார் வாங்குவாங்க, புதன் கனெக்ட் ஆனாலும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள் வாங்குவாங்க, அப்டேட்டட் வெஹிக்கிள் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பொதுவாக மேஷத்துக்கு இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு கை பிரச்சனை, ஷோல்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது என்ன ஆகும்னா இப்போ நல்ல ஒரு டாக்டர் கண்டிப்பா அமையும் போது நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். குருங்கிறது பேசிக்கலா சுழுக்கு. நிறைய பேருக்கு இந்த கழுத்து பக்கத்துல சுழுக்கு பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் ஆடி நடந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் மேஷராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கும். இதுல மாணவிகளுக்கு தான் சூப்பரா இருக்கு. மேஷத்துல பிறந்த பசங்க யாரா இருந்தீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்க நல்லா உட்காந்து பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றி அடைஞ்சிடும். இப்ப என்னன்னா எது படிக்கணும் அது மட்டும் அவங்களுக்கு மனசுக்கு வரும். இப்போ இதை மட்டும் படிச்சுட்டு போனா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம், இதை மட்டும் படிச்சா கிளியர் ஆயிடுங்கிற சமாச்சாரங்கள் பொதுவாக நல்லா இருக்கும். அப்போ மாணவிகளுக்கு ஸ்பெஷலா நல்லா இருக்கு. கான்ட்ராக்ட் எதனா விட்டு போச்சு அதெல்லாம் மேஷத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆண்களுக்கு, பெண்கள் இருந்தாங்களா எந்த நட்பு விட்டுருதோ அந்த நட்பெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப வருஷமா நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்லா இருந்தாங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபம் விட்டு போயிட்டோம், பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது எதெல்லாம் ரொம்ப ஸ்திரமா இருக்கோ அதெல்லாம் மாறும். லிக்விடேட் பண்ண முடியாம விஷயங்கள்னா லிக்விடேட் ஆகிடும். ஸோ பேசிக்கலா மேஷத்துக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர். இப்போ குரு வக்கரமா இருக்கிறவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா மாறும். குரு வக்கரமா இருக்கும்போது நம்ம அலர்ட்டா இருப்போம். எவனா நம்மளை ஏமாத்திடுவானா, எங்கிட்ட இருந்து ஜோப்ல இருந்து எடுத்துட்டு போயிருவானாங்கிற மாதிரி ஒரு அலர்ட்னஸ் வந்து மேஷத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுது? அப்படிதான் இருக்கணும். யாருக்கு வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாரும் கவனமா இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி கவனமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. குரு வக்ர பயிற்சியில இவங்க இந்த கடவுள் வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த கடவுளை மேஷராசி நேயர்கள்? மேஷராசி நண்பர்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குருவாயூர் கிருஷ்ணனை பிடிச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரச்சனைகள் ஆகும். டெய்லியும் வந்து கோயில் போயிட்டு வாங்க. குருவாயூர் கிருஷ்ணன் கிடைக்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் போய் வாங்கிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். வெண்ணெய் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. பெரிய மாற்றங்கள் குரு வக்கரத்துல கண்டிப்பா நடக்கும்.
நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இவங்க இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கன்னா எந்த விஷயம்? டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிக் மார்க்ல சொல்லியிருப்பான் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. உங்களுக்கு மட்டும் 2 கண்டிஷன் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான். புரியுதா? அதனால தயவுசெய்து நீங்க அந்த டாக்குமெண்டேஷன் ஆகட்டும். இப்போ லைசென்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. வண்டி வந்து ஆர்சி புக்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஜமானாலே முடிஞ்சிருக்கும். வேலிடிட்டிலாம் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் அந்த டைம்ல போய் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவாங்க பந்தாவா. கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு 10 நாள் ஆச்சுடான்னு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் புக் பண்ணுவாங்க. நாளைக்கு டிக்கெட் இன்னைக்கு நினைச்சு போய் உட்காந்துப்பாங்க. அங்க டிக்கெட்டே இருக்காது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பொதுவா நடக்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பேசிக்கலா டேட், டைம், டேட்டா. ஓகே. புரியுதா? இந்த இடங்கள்லாம் ரொம்ப கிளியரா இருந்தோம்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் அந்த குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லதுதான், கொண்டாட்டம் தான். ஏன் கொண்டாட்டம்னா ரிஷபம் வந்து முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய அம்சத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். குருங்கிறது தெய்வாதிபதி, சுக்கிரன் வந்து அசுராதிபதி. இவன் கெட்டுட்டானா அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இப்போ அப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் வருமா? வராது. கரெக்டா? இப்போ வந்து அப்போசிஷன் பார்ட்டி வீக்கா இருக்குன்னு வைங்க, யாருக்கு கொண்டாட்டம்? இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு கொண்டாட்டம். அதுதான் இப்போ நிலைமை. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ளோ ஆஃப் மணி வில் பி குட். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் என்ன பண்ணாலும் நல்லதுதான் நடக்கும். அவன் குட்டிச்சோற ஜாதகத்திலே வக்கரமா இல்லைன்னு, பட் ஸ்டில் அவனுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க அப்போசிஷன் பார்ட்டி. அந்த ஒரு லாஜிக் பிரகாரம் கண்டிப்பா நல்லா நடக்கும். இப்ப குடும்பம் விட்டு போயிருந்துன்னா ஒண்ணு சேர்ந்து சில பேர் கண் பாதிப்பு, கண்ணில் வந்து குளுக்கோமா இருக்கு, நிறைய வந்து ஃபேட் கண்டென்ட், ஆயில் லீக் ஆகுது, இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா இப்போ பண்ணாங்கன்னா டக்குன்னு சரியாயிடும். சிங்கிள் டேல சரியாயிடும். சில பேருக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ மருத்துவம் எடுக்கும்போது சரி பண்ணிடும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தன குடும்ப வாக்குஸ்தானமா இருக்கனால தன பிராப்தம் நல்லா இருக்கும். குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகள் நீங்கும். ஒய்ஃபோட ஹெல்த்ல பிரச்சனை இருந்தா கிளியர் ஆயிடும். நிறைய பேருக்கு மன உளைச்சல் இருந்ததுன்னா கிளியர் ஆயிடும். நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகம் லட்சணம் மாறும். பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. உடம்புல வந்து தேவையில்லாத ஃபேட் கண்டென்ட் அதெல்லாம் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முகத்துல இந்த இடத்துல குறைஞ்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அப்போ ஒரு மனுஷனுடைய முகம் மாறுதுன்னா அவனுடைய பெருசா ஒரு மாற்றம் வந்து உடம்புல நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரெண்டாவது நம்ம சொன்ன ஒரு மரியாதை கிடைக்கும். செல்வாக்கு உயரம்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகம். கௌரவம் செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல உயரக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு 100% உண்டு. அதுல பெண் குழந்தைகளுக்கு தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கனால இப்போ ஃபேமிலி அமையணும்னா கண்டிப்பா அமையும். நல்ல பையன் வருவான், நல்ல பொண்ணு வருவா. இவ்வளவு நாள் நம்ம ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் மன்னிச்சு சரி பண்ணக்கூடிய நிலைமைகள். அதனால குடும்பம் ஒன்று சேரும். முதல் விஷயம் அதான். ரெண்டாவது இப்போ யாராவது தங்கம் வாங்கணும், யாராவது வந்து இப்போ இது வாங்கணும், அதாவது வெள்ளி வாங்கணும்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வாங்குற மாதிரி வரும். தங்க விலைக்கு வாங்க முடியுமான்னு கேள்வியே வேண்டாம். தங்க விலை அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஏறிட்டு தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அவங்க வாங்குற மாதிரி வரும். இப்ப குரு வக்கரமா எந்த இடத்துல நடக்குது? புதன் வீட்டில் நடக்குது. கரெக்டா? இது ஜென்ரல் கண்டென்ட். இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க? கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல போடுங்க. நேத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா கவர்மெண்ட்? செக்யூர் பாண்ட்ஸ்ல போட்டாலும் எது அங்கீகாரம் பெற்றுள்ளதோ அதுதான் நீங்க போடணும். இப்ப குரு வக்கரமா இருக்கும்போது அதுல ஒரு கிளிக் பிடி வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து குரு வக்கரம். எல்லாருக்கும் நல்லது நடக்காதா சார்? நான் வக்கரமா இருக்கும்போது நல்லது நடக்குது எப்படி நடக்கும்? ரியாலிட்டி அப்படிதான். ஸோ அதனால ரிஷபராசி நண்பர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும். மன உளைச்சல் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். பேச்சில் திறமை தெரியும். நிறைய பேருக்கு இப்ப நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். வாக்களித்தம்னு சொல்லுவோம். அது அமேசிங்கா இருக்கு ரிஷபத்துக்கு. பல சங்கடங்கள் பொதுவாகவே ரிஷபத்துக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இதெல்லாம் வைக்க முடியலையோ, பணம் வரலையோ, வித்துட்டேன் சார், அட்வான்ஸ் வாங்கணும் சார், அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்கேன் சார், முழுசா பணம் வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பா முடிஞ்சிடும். அதனால ரிஷபத்துக்கு ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லான ஜோன் இருக்கு. ஆனா அடுத்த 4 மாசத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டாதான் நீங்க வளர முடியும். ஓனா எடுக்கிற டெசிஷன் ஃபெயில் ஆகும். புரியுதா? எந்த டெசிஷன் செல்ஃபா எடுக்கிறாங்களோ அது கண்டிப்பா ஃபிளாப் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ மற்றவங்க பேச்சு கேட்கணும். ஒன்று பிரதர் பேச்சு கேட்கலாம், இல்லைன்னா வீட்டில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க பேச்சு கேட்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கலாம். யாரு கூட இருக்காங்களோ அவங்க பேச்சு கேட்டு நடக்கும்போது நல்லது நடக்கும். உங்க வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்க பையனுக்கு குழந்தை பிறக்கும். புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடக்கும் ரிஷபத்துக்கு மட்டும். அதனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் குரு வக்கரத்துல நடக்கும். குரு வக்கரத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த வந்து அவங்க தொற்றவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்? தங்கத்தை தொலைக்கூடாது.
தங்கத்தை Okay. மறந்து எங்கேயாவது வச்சுட்டாங்கன்னா வராது. ஓகே. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இப்போ நீங்க ஏதோ ஒரு பில் எடுத்துட்டு வரீங்க. பில்னா நீங்க புதுசா ஏதாவது வாங்கியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பில் கொடுப்பாங்கல்ல. அதை நீங்க மறந்து போய் எங்கேயா வச்சிருக்கீங்க. நாளைக்கு காலையில அது பிரச்சனை ஆயிடும். குரு ஓகே. வக்கரமா இருக்கும்போது, இப்போ புதனும் வக்கரம். ஓகே. இன்னைக்கு டேட்டுக்கு புதனும் வக்கரம். இது வக்கரமா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வாங்குவாங்க. அந்த ஃப்ரிட்ஜ், டாக்குமெண்ட், பில் இதெல்லாம் மறந்து வச்சிருவாங்க. எங்க வச்சிருப்பாங்க நான் அதையும் சொல்லிடுறேன் நான். அலமாரி பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது வந்து எங்கேயோ தெரியாம சைட்லயோ எங்கேயோ போய் உட்காந்துக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. கரெக்டா அது ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு நம்ம பணம் செலவழிக்கிற மாதிரி வரும். ஓகே. டாக்குமெண்டேஷன் ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர் நகையை அடகு வச்சிருப்பாங்க. அந்த சீட் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் தெரியாது. சில பேர் ரொம்ப கரெக்டா வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அது தெரியலன்னு வைங்க, எப்படி நீங்க நகை அடக வச்சதை எடுப்பீங்க? ஏன் இதை இப்ப நான் சொல்றேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். ஓகே. எதுலையுமே பில்லு கரெக்டா வாங்கிடணும். ரெண்டாவது டாக்ஸ்லாம் கட்டலைன்னா ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பா டாக்ஸ்லாம் கரெக்டா கட்டிடணும். ஓகே. அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும்னா பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா இஷ்யூஸ் கொடுக்கும். இதை மட்டும் பார்த்துட்டுனா போதும். ஓகே. குரு வக்ரத்தால இவங்களுடைய குணாதிசயங்கள் மாற வாய்ப்பு இருக்கா சார்? குணாதிசயங்கள் அப்படின்னு சொன்னா மெயினா பேச்சுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு நாள் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாம ரொம்ப மொக்கத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நல்ல கான்ஃபிடென்ஸோட பேசுற மாதிரி, பிராக்டிக்கலா பேசுற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ரிஷபத்துல இருக்கிறவங்க பேசுறதுல பாத்தீங்கன்னா, இது என்ன நடக்குதோ அதான் பேசுவான். இந்த வளவள கொல சமாச்சாரமே இருக்காது. அதுவே பெரிய மாற்றம் தான். ஓகே. ரிஷபராசிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ்? சரி, ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் 85% நல்லா இருக்குன்னு சொல்லலாமா. நிறைய நல்லதுதான் நடக்கும். தைரியம். ரிஷபராசி நேர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா? மீனாட்சி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும். ஓகே. உங்க வீட்லயே மீனாட்சி அம்மனோட படம் இருந்ததா வாங்கி வச்சுக்கலாம். அடுத்த 3.5 மாசம் குங்குமத்துல அர்ச்சனை பண்ணி அதை நீங்க டெய்லி நெத்திக்கிட்டு விடும்போது நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா இருப்பீங்க. சரி, ராசி லக்னத்திலே குரு வக்கரம் அடைகிறதுனால அதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் மிதுனம் தான். ஏன் சொல்றேன்? இப்ப ராசி லக்னத்துல குரு இருக்கும்போது தலை வந்து ஒரு மாதிரி சுத்தம், கிறுக்கிறுன்னு சுத்தம். மூக்குல பிரச்சனை, சைனஸ் இஷ்யூ, சில பேர் கழுத்துல பிரச்சனை, நரம்புல பிரச்சனை, ஸ்கின்ல பிரச்சனை, பிரச்சனை மாறி மாறி சொல்லலாம். மிதுனத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள்ல வந்து குரு மட்டும் தனியா உட்காரும்போது, சரி அது பரவாயில்ல, ஓரளவுக்கு லைட்டா தீஞ்சிட்டு இருக்குன்னு விட்டுட்டோம்னு வைங்க. அங்க பின்னாடி இருந்து ராகு என்ன பண்றாரு, ஃபுல்லா கேஸ் அடிச்சு விடுறாரு. நல்லா ஏறி புகையா ஏறட்டும். குரு ராகு கன்ஜங்ஷன் பொதுவா நல்லது பண்ணாது. ஓகே. மிதுன ராசி நண்பர்களுடைய ஹெல்த் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கும். வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு இல்ல அவங்க தம்பிக்கு, கூட பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருப்பாங்க. இப்ப குரு வக்கரம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப குரு வக்கரம் அடையும் போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் விஷயம், எந்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்தீர்களோ, 1947 நைட்டு 12 மணி ஆகஸ்ட் மாசம் நமக்கு நடந்திருக்கக்கூடிய சுதந்திரங்கள்ல அது கண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பர். 15th of August நைட்டு 12 o'clock என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அது இன்னைக்கு டேட்ல இருந்து மாறும். ஓகே. குரு வந்து வக்கரமா இருக்கு. சரியா? நிறைய சேஞ்சஸ் இவங்களுடைய ஹெல்த்லயே மாறும். ஃபர்ஸ்ட் விஷயம், குரு வக்கரமா இருக்கும்போது இனிமேல் நம்ம வந்து இப்படி சோம்பேறித்தனமா உட்காரக்கூடாது, எடுத்து வேலை பார்க்கணும் அப்படிமா. எங்க அட்வைஸ் தேவைப்படுதோ புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து ஃப்ரீயா அட்வைஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் 1.5 வருஷமா இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு குரு வக்கரம் அடைஞ்சோன்னா எவனுக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். போறவங்கள ஏன் அப்படி பண்ணக்கூடாது, மிஸ்டர் பாலு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த படத்துல பாக்குறோம்ல, அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்காம என்ன தேவையோ அது மட்டும் நீங்க பேசுவீங்க. அதனால உங்களுக்கு வரும். உங்க வீட்டுல நடக்காத நல்ல காரியம்லாம் நடக்கும். இப்ப தை மாசத்துல உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் ஒண்ணு உண்டு. தை மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கும் வீட்டுல. ரெண்டுமே எப்படின்னா வேற வேற குழந்தைகளா வரும். ஒரே குழந்தையா இருக்காது. சில பேர் கல்யாணம் ஆகி 1 மாசத்துலேயே கன்சீவ் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும். எதிர்பாராத வளர்ச்சியை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு மிதுனத்துக்கு. வராத ஆப்பர்ச்சுனிட்டி, வராத டெலிஃபோன் கால், வராத நட்பு, வராத சான்ஸ் எல்லாம் நடக்கும். மிதுனத்துல பிறந்திருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு இப்போ சரியான யோகம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி மிதுனத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சினிமாவில் நல்ல சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டுங்கன்னா இப்போ சான்ஸ் கிடைக்கும். சின்னத்திரை நடிகர்களுக்கு, டெலிவிஷன் ஆக்டர்ஸ்க்கு ஆகட்டும், மீடியா துறைகள் இருக்கிறவங்க, எழுத்து துறைகள் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துறாங்கன்னு வைங்க, ஆரம்ப கல்விக்கூடம், லெஸ் தேன் 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ள, அவங்களுக்குலாம் செம்ம யோகம் இருக்கும். ஸோ மிதுனராசி நண்பர்களுக்கு வக்கரமா குரு இருக்கும்போது நல்லது நடக்குமானா கண்டிப்பா நல்லது நடக்கும். இவ்வளவு நாள் குரு நல்லபடியா இருந்து ஒன்றும் பண்ணலைன்னா அப்ப நல்லது பண்ணுவான்னு நடக்கும். லாஜிக் அவ்வளவுதான். நேர்கதியில ஒரு கிரகம் போகுது, அது உங்களுக்கு நல்லதே பண்ணலைன்னா ரிவர்ஸ்ல போகும்போது நல்லது பண்ணும். ரிவர்ஸ் போகாது, இட்ஸ் ஜஸ்ட் an illusion ஆக்சுவலா. புரியுதா?
இப்போ லைட் அடிச்சு எடுத்தா லைட்டோட பிம்பம் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் அது கணக்கு. அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மிதுனத்துல பிறந்த பல பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பெரிய ஒரு கௌரவம், விட்டு போன கௌரவம், இழந்த கௌரவம்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், பக்கத்து ஊர்ல இருந்து பயம் வருவான். ஓகே. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும், இபி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி சில பேருக்கு டிரைவர்ஸா வேலை கிடைக்கும். டிரைவர்னா நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் டிரைவர்ஸ். ஓகே. அந்த மாதிரிலாம் வந்து மிதுனத்துக்கு செமையான டைமிங். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்கூல் டீச்சரா வேலை கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் பிளானிங் வந்து மிதுனத்துக்கு அமேசிங்கா இருக்கு. நீங்க நினைக்கிறது எல்லாமே அப்படியே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இப்ப நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் கரெக்டா பிளான் பண்ணா போறோம். என்ன பண்ணும், புதன்கிழமை மத்தியானம் சாப்பிடக்கூடாது. ஓகே. புதன்கிழமை மத்தியானம் உபவாசம் செய்யும் பொழுது, அதுவும் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கலையோ, வேண்டுதல் என்னவாக இருக்கிறதோ, இவ்வளவு நாள் எதுக்காக ஏங்கின்னு இருக்காங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த 3 மாசத்துல நிச்சயமா நடக்கும். ஓகே. அதுல டவுட்டே கிடையாது. அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான டைம் பீரியட். இப்ப குரு வக்கரமா இருந்தாலும் நல்லது நடக்கும். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள். குணாதிசயங்களும் திங்கிங் கெப்பாசிட்டி மாறிடும், ஐடியாலஜி மாறும். இவ்வளவு நாள் வந்து எவன் என்ன சொன்னாலும் ஓகேம்பாங்க. இப்ப முடியாது, அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் மாறுவாங்க. இந்த குணாதிசயம் மாறுவது தான் குருவுடைய மெயினான விஷயமே. அந்த நம்பிக்கை தன்மை, எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது அப்படிலாம் இருக்காது. இப்ப கரெக்டா அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அதுதான் கரெக்ட், இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கரெக்ட் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துடும். பயப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். யாராவது கேஸ் வந்தாலும் சரி, யாராவது நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? மெயினா வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். ஓகே. அண்ணன் தம்பி கூட பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனோட சொன்ன வரணும் பாத்துக்கணும். ஏதோ சின்ன சமாச்சாரம், சார் பைப் லீக் ஆகுதுன்னு போய் சேர்த்து லாஸ்ட்ல பைப் உடச்சு தூக்கி போட்டு அவன் அந்த கல்லை தூக்கி எரிஞ்சு அந்த காக்கா வந்து கீழே விழுந்து அந்த கடையே காலியாச்சு பத்தியா, அந்த வடிவேல் கம்பெனி மாதிரி ஆயிடும். அதனால அந்த லெவல்ல போயிடும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். லீகலா கேஸ்லாம் போடுவானுங்க இந்த மாதிரி சமாச்சாரத்துக்குலாம், புரியுதா? அதனால அதை மட்டும் பாத்துங்க, மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. சூப்பரா இருப்பீங்க. மிதுனமுக்கு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 90% நல்லா இருக்கும். வாவ், சூப்பர். மிதுன ராசிக்கு ஜாக்பாட் தான். ஓகே, சூப்பர் சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது புதன்கிழமை மத்தியானம் உபவாசம் செய்து, அதாவது காலையில நைட்டு சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் போடக்கூடாது, அல்பாகாரம் மாதிரி சாப்பிடலாம். அதாவது உடம்பு நல்லா இருக்குங்கிற பட்சத்துல, இல்லையா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன், ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய யார் பண்ணாலும் கண்டிப்பா வேலை செய்யணும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ராகவேந்திர சுவாமியோடைய மடங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுக்காக நீ மந்திராலயம் போகணும்ல, போனா சந்தோஷம், இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு. அங்க போய் ஒரு நாள் வந்து சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு புதன்கிழமை அன்னைக்கு வணங்கிட்டு வாங்க, நல்ல மாற்றம். இல்லையா வியாழக்கிழமை பண்ணுங்க, ஈவன் மோர் குட், ரொம்ப நல்லது. அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம், அந்த வக்ரம் அப்படிங்கிற ஸ்தானமே விரயத்தில் நடக்குது. மெயினா ஹெல்த்லலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும், நரம்புகள் பாதிப்பு, கால் பாதிப்பு, சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது என்ன, அடைச்சுக்கும்னு சொல்லுவோம். கொழுப்பு நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கங்க அடைச்சுக்கும். சில பேருக்கு லோவர் பேக்ல பிடிச்சுக்கும். என்னைக்குமே அவன் எக்ஸசைஸே பண்ண மாட்டான். திடீர்னு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், அப்படியே கையை பிடிச்சது கை அப்படியே நின்றுக்கும். எப்படா கீழே இறக்குவான்னு தெரியல, சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லி உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணாம இருக்கணும். ரெண்டாவது, கடகத்துக்கு ஒரு பெரிய யோகா என்ன தெரியுமா, இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்லா புரிஞ்சுக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு மட்டும் இந்த பலன். இப்ப ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளியூர் போகணும், இல்லை அங்கே போனால் தான் செட்டில் ஆக முடியும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பே கிடைக்கும், குடும்பத்தை விட்டு போகணும், ஃபேமிலியை விட்டு போகணும், செட்டில் ஆகனா இல்லையா, இப்படி இருந்ததுன்னா கப்புன்னு போயிடுறது நல்லது. மெயினாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்காட்லாண்டில், நியூசிலாண்டில், இந்த மாதிரி இடங்கள்லாம், ஹாலண்டு, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகம். அப்போ அது கிடைக்கும் போது தாராளமாக வந்து நம்ம பத்திட்டு இப்போ கிளம்பிடணும். அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹோம் சிக்காக இருக்குது, போய் 2 மாசத்துல திரும்பி வந்துடுவேன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் இருந்ததுன்னா கவனமா இருக்கணும். அதே மாதிரி கடகத்துல பிறந்த பல பேர் வந்து வெளியூர்ல இருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. மெயினா யூஎஸ்ல இருக்கிற பல பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க. கடகத்துல பிறந்தவங்க, விருச்சிகத்துல பிறந்தவங்க, மீனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க. இவங்களுக்கு தான் அங்க பிரச்சனையே. H1B கிளியர் ஆகல, இந்த தடவை வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இருக்கிற வேலை போயிடுச்சு, லே ஆஃப்ஸ் நிறைய நடக்குது சார், அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொந்த ஊருக்கு வாங்க, நல்லா இருப்பீங்க. குரு அந்த இடத்துல வக்கரமா இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள் தான் வரும், எதிர்பார்த்த நன்மைகள் தள்ளி போகும்.
மெயின் 12ஆம் இடம்னா வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல பாட்டி தாத்தா இருக்காங்க ம். அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி, ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி. குருங்கிறதே ஜீவகாரகன், புரியுதா? அப்ப ஜீவகாரகனுக்கே வக்கரம்னா அப்ப 100% ஹெல்த்ல கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு. கடகம்னா கடகம் சார்ந்து இருக்கக்கூடிய அப்பா அம்மா, கடகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி, இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஜாஸ்திகள் வாய்ப்புகள். இப்ப என்னன்னா ஏதோ ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, தேவையில்லாத வேலை பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்லாம் தப்பு தப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு. குரு வக்கரம் திரிகோணத்துல ராகு கொண்டு போய் சைட் லைன் பண்ணி உட்கார வச்சிரும். ஓகே. உட்காந்து திங்க் பண்ணுவோம், ஏன்டா இதை நான் பண்ணேன், அவசியமே இல்லையாடா, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ம். நான் பாட்டு நல்லா இருந்தேன், சும்மா ஹாய் பாய் சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனையாங்கிற மாதிரி. ஹாய் பாய் சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனைனா ஓகே. அதனால கடகத்துல வந்து தயவு செய்து ஃபேமிலியை காப்பாத்திங்க. இப்ப நீங்க விட்டீங்கன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், தனிமை கொள்ளும். பேசிக்கலா கடகத்துக்கு மட்டும் அவ்வளோ, ஏன்னா சந்திரன் வந்து வீட்டுக்கான அதிபதி. அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அந்நியன் லெவலுக்கு போயிடுவாங்க. ஓகே. அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர் மாதிரி திடீர்னு யாரோ வெளியே வருவாங்க, திடீர்னு உள்ள போவோம், அந்த மாதிரி ஒரு மனோபாவம். ஆனா இதுக்கு எந்த எந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? ஆன்மீகத்துக்கு சூப்பர், ஓகே. பயங்கரமா இருக்கும். தயவுசெய்து கடகத்துல பிறந்த அத்தனை பேரும் யாரெல்லாம் முடியுதோ, இப்ப கார்த்திகை மாசம் ஆரம்பிக்குது, முருகனுக்கு மாலை போடுங்க. சரியா? முருகனுக்கு மாலை போட்டு நீங்க பழனிக்கு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிங்க. இல்லையா ஐயப்பனுக்கு மாலை போடுங்க. போய் பம்பா நதி தீரத்துல குளிச்சுட்டு ஜம்முன்னு ஐயப்பனை பார்த்துட்டு வாங்க. இது ஒரு பெரிய பரிகாரமா மாறும். குரு விரயத்துல 12ஆம் இடத்துல உட்காரும் போது சன்னியாசி கதி வரும்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அப்ப சன்னியாசின்னு என்ன, ஃபேமிலி விட்டுறணும், ஓகே. சேர்ந்து இருக்க முடியாது, சேஞ்ச் ஆகும். புரியுதா? அப்படி இது மாறும்போது அவங்களுக்கு இந்த தோஷம் கழியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல ஒரு 15 நாள் 20 நாள் இப்போ அந்த தீர்த்த யாத்திரைகள் மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், சில பேர் என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். ஸ்ரீரங்கமும் அங்கதான் கனெக்ட் ஆகுது, அங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு பண்ணலாம். ரெண்டாவது, இப்ப ஸ்ரீரங்கத்துல கோவில்ல ஏதாவது பெரிய ஒரு தர்மத்துக்கு மீறி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா அடுத்த 3 மாசத்துல அது பெருசா பூதாகாரமா வெடிக்கும், ரணகலமா இருக்கும். அது எல்லாமே இப்போ இந்த கடகத்துல ஸ்பேஸ் பண்ணி நடக்குது. அதனால இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம வேலை பார்க்கறது தான் கரெக்ட். குரு பண்ண உட்காந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசக்கூடாது, ரொம்ப டீசெண்டா சத்தமே இல்லாம பண்ணிட்டு போயிடுறது. அமைதியினால வெற்றி பெற முடியுமானா கடகம் மட்டும் அமைதியினால வெற்றி பெற முடியும். இப்ப என்னன்னா எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க, கிரெடிட் கார்டில் நிறைய கடன் இருக்கு, கந்து வட்டியில போய் லாக் ஆயிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து வைங்க, இவங்க கரெக்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நிறைய பேர் வந்து ஆப் மணி அப்படின்னு ஒன்று இருக்கு, மொபைல் ஆப்ல கிளிக் பண்ணா 10,000 ரூபா, வாவ் சூப்பர் அப்படின்னு வாங்கிடுறது. ஒரு 10 நாள் எல்லாம் கோவிந்தா ஓடிடுது, முடிச்சிடுறது. திருப்பி கட்டணும்ல, அது சம்பளம் வேணுமே. அதை வந்து வட்டி வட்டியா போட்டு போட்டு அவன் 10,000 ரூபாய் 80,000 ரூபாய் ஆக்கி வச்சிருப்பான். ஃபோன் மேல ஃபோன் பண்ணுவான், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், நீங்க கேட்கலன்னா அடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணுவான், அங்கிருந்து உங்க மச்சானுக்கு பண்ணுவான், பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கும். அது அடைக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சதுன்னா தாராளமா அடைச்சிறது. எதிர்பாராத ஒரு ஆங்கிள் இருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி ஒண்ணுதான் நல்லது, அதுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நீங்க கொடுப்பீங்க? 70% பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். இரவு நேரத்துல சாப்பிடும்போது, இரவு நேரத்துல நம்ம டிராவல் பண்றோம்னா கவனமா இருக்கணும். ரெண்டாவது, கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொலையறக்கு சான்சஸ் இருக்கு நிறைய, அதை மட்டும் பார்த்துக்கணும். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். குரு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருந்து குரு வக்கரமா இருக்கும்போது பொதுவாகவே ஜாதகத்திலே குருவோ சனியோ சுக்கிரனோ புதனோ ஏதாவது வக்கரமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாட். ஒருவேளை வக்கரமா இல்லைன்னு வைங்க, ஜாக்பாட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அது நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா வந்து ஜாதகத்திலே வக்கரமா இருக்கும்போது ப்ரமோஷன் வரும், பெரிய ஒரு சலுகை வரும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா ஏறும், வீடு ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரங்கள் வாங்குவாங்க, அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்ஸ்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு சான்றிதழ்கள் வரும், பாராட்டுகள் பயங்கரமா வரும், பத்திரங்கள்லாம் கண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன்லாம் பயங்கரமா வரும். இதெல்லாம் பொதுவா ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கும்போது. இல்லைன்னு வைங்க, அப்படியே ஆப்போசிட், நண்பர்களால் துரோகம், சரியா, கால் முட்டி வந்து லிகமெண்ட்ல பிரச்சனை வர்றது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவில் இருக்கிற பணம்லாம் போயிடுற மாதிரி கொண்டு போய் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் 10 நாளில் 20 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அங்கே இருக்கிற பணமும் போயிடும். நண்பர்களை பார்த்து முதலீடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கவனமாக, ஜாதகத்தை பார்க்காம தப்பு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனத்துக்குரியது. ரொம்ப நல்லவருங்க அவரு,
அவர் இல்லாமல் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கணும். பெரியவங்க கிட்ட அகௌரவப்படுற மாதிரி இருக்கு இப்போ நிலைமை. குரு வேற வக்கரத்தில் உட்கார்ந்து இருக்கு. அதனால சிம்ம ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு பதவியே போற அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி கழுத்து பகுதி, கால் முட்டி பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது குரு திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கனால கூட உறக்கனால தான் குழி வச்சிருப்பான். லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கட்சியில் இருக்கிறவங்களே தான் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஏன்டா இவன் மட்டத்தில் நான் போய் பதில் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் சிம்மத்துக்கு வரும். ஆனா என்னன்னா 85% பாசிட்டிவ் தான் நடக்கும். அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். அது லாபத்துல குரு வக்கரமா உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிறைய பேர் அண்ணன் தம்பி மெயினா மூத்தவங்க கூட ஏதாவது சண்டை ஆகுதுன்னா உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது, சாஃப்ட்வேர்ல செமையான பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, சில பேர் ஆன்லைன்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, வெப்சைட் ஓபன் பண்ணி அதுதான் பெருசா ஒன்று பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது. பெரிய பெரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு கிஃப்ட் வரும். சில பேருக்கு எதிர்பார்க்காம ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வரும், அது கல்யாணமா மாறிடும். அதான் சொல்றேன், எதிர்பார்க்காம நடக்கும் ஆனா கல்யாணமா மாறிடும். சில பேருக்கு குழந்தை திடீர்னு பிறக்கும். நானே எதிர்பார்க்கல சார், 60 நாள் ஆச்சு சார், பார்த்தா குழந்தை இருக்கு சார் உள்ள அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள் தள்ளி போதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு மிக அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒன்னே தான், யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, அந்த நம்பிக்கை கூடிய மனுஷன் கரெக்டா இல்லையா, ஆர் யூ ட்ரஸ்டிங் சம்ஒன் பிளைண்ட்லி ஆர் நாட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று. சிம்மத்துல பிறந்த நபர்கள் இதை மட்டும் பார்த்துங்க, வேற எதுவுமே பிரச்சனையும் கிடையாது. லாபத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவன் வக்கரத்துல இருக்கான். உங்களுக்கு நல்லது நடக்கும்னா துலாத்துலயோ தனுசுலையோ கும்பத்துலயோ ஏதோ ஒரு கிரகம் இருந்து அது வக்கரமா இருந்துன்னு வைங்க, அடிச்சு சக்கா செம்ம ஜாக் பாட்டு அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். சில பேர் வீடு வாங்குவாங்க, சில பேருக்கு வீட்டுல குழந்தைகள் பெரிய மனுஷி ஆகுறது, இல்ல பசங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம், நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது, ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது, டாக்டரேட் பட்டம் கிடைக்கிறது, டிசி சப்மிட் பண்றது, இது எல்லாம் நடக்கும். ஸோ சிம்மத்துக்கு ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட நல்லதுதான் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் குட். சிம்மராசினியர்கள் கவனமா இருக்கக்கூடிய விஷயம். சரி, சிம்மத்துல பிறந்தவங்க எதுல கவனமா இருக்கணும்னா கையிருப்பு பணத்தை கரைக்காம பார்த்துக்கணும். இப்ப கையில ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு 30,000 40,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வருவான், மச்சான் செம்ம ஐடியாடா, இந்த ஒரு ஆப் ஒன்று ஆரம்பிச்சு நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பயங்கரமாக வந்துடலாம் அப்படின்னா உங்க கையில் எவ்வளோ இருக்குன்னு அவன் கேட்பான். ஏன்னா 30,000 தான் இருக்கட்டும், பரவாயில்ல அது போதுமே அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டான்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இருக்கிற பணத்தை கரைச்சிடாம பார்த்துக்கிறது தான் நல்லது. இவங்களுடைய குணாதிசயம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குணாதிசயங்கள் மெயினா சொன்னா எவன் கூட சேர்றான், இவ்வளோ நாள் அமைதியா இருக்கிறவன் திடீர்னு ஏன் என்கிட்ட இவ்வளோ பேசுறான். அதாவது நான் சொல்றது இவங்க மாறதோட மற்றவர்கள் மூலியமா இவங்களுக்கு நடக்கிறது தான் அதிகம். அதுதான் பார்த்துக்கணும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தின் இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யணும். எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டா வரதராஜ பெருமாளை பிடிச்சாங்கன்னா எல்லாம் நடக்கும். உங்களுக்கு வியாழக்கிழமை நீங்க போங்க, தேன் கொண்டு போய் சுவாமி கொடுத்துட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பெருமாள் ஆஸ் அ ஹோல் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு சிம்மத்துக்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குரு வக்கரமா இருக்கும். ஓவரால் பெர்சன்டேஜ் சிம்மத்துக்கு 90% நல்லா இருக்குமா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசினியர்கள், இவர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். வேலையே போயிடுச்சுங்க, எனக்கு 8 மாசம் ஆச்சு சார், வேலை இல்லாமல் இருக்கேன் சார், பட்டு கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா எந்த ஆஃபீஸ்ல இருந்து உங்களை வெளியே துரத்துனாங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஆஃபீஸ்ல இருந்து வேணான்னு வந்தீங்களோ, எந்த பார்ட்னர் கிட்ட இருந்து வேணான்னு வந்தீங்களோ, எந்த தம்பியினால துரோகம் நடந்ததோ, எந்த தங்கையினால துரோகம் நடந்ததோ, அது எல்லாம் அழிக்கப்படும், புதுப்பிக்கப்படும், மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஒன்று சேர்ந்த மேலே மறுபடியும் பழைய கதிக்கு போகக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும். குரு வக்கரத்தில் இருக்கும்போது இது நம்ம கூப்பிடுறது சின்ன கல் போட்டு பெத்த கல்லுக்கு வாங்குறக்கா இல்லை ஏதாவது சூழ்ச்சி இருக்கான்னு கவனமா பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல பொதுவாக குரு வக்கரமா இருக்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சில பேருக்கு வேலையில தேவையே இல்லாத குடைச்சல்கள் கொடுக்கும். கூட இருக்கிறவனே தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுவான். யாரோ பண்ண குற்றத்துக்கு நம்ம போய் பதில் சொல்ற மாதிரி. இவர் பண்ணிருக்கவே மாட்டாரு, அந்த அப்ளிகேஷனோ அந்த இமெயிலோ இவர் எழுதியிருக்கவே மாட்டாரு, அந்த அக்கௌண்ட்ஸ் இவர் பார்த்துருக்கவே மாட்டாரு, புரியுதா? அதெல்லாம் இவங்க தலைமையில போட்டுருவாங்க, நீங்க தான் பண்ணீங்க, அவர் இல்லைங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ கோர்ட்டு போய் நீங்க தான் ஆஜராகணும், வேற ஆப்ஷன் கிடையாது, நீங்க போயிட்டு வாங்க, அங்க பண்ண இவர் தண்டனை போட்டு கொடுத்துருவோம்.
யூ பீன் சென்டென்ஸ் ஃபார் 6 months அப்படி போட்டுரும். அட பாவிகளா, யாரோ பண்ணதுக்கு நான் ஏன்டா போய் பலி ஆகணுங்கிற மாதிரி. கணக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். எனி கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அண்ணன் தம்பி ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு டைம் கிடையாது. ரெண்டாவது, யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் உத்தியோகத்தில் இருக்காங்களோ, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்காங்களோ, தபால் துறைகள் இருக்காங்களோ, சாஃப்ட்வேர் துறைகள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கப்படும். அது ஜாதகத்திலே ஒருவேளை உங்களுக்கு துலாத்திலேயோ, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தனுசுலையோ, கும்பத்திலேயோ, மிதுனத்திலேயோ கிரகங்கள் ஏதாவது வக்கரமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லதா நடக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் தீமையா இருக்கிறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல குரு வரும்போது வேலையில் கண்டம் ஏற்படும். வேலை பறிபோகன்னு சொல்ல, ஏன்னா திரிகோணத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு. அந்த கண்டங்களை தாண்டி தான் நம்ம வந்து வெளியே வரணும். இப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் உடனே போய் ஓனரை பிடிப்பானா, இல்லை ஓனர் பக்கத்தில் இருக்கிற பிஆர் பிடிச்சானா, அதுக்கு இருக்கிற மேனேஜரை பிடிப்பானா? மேனேஜர் தான் பிடிப்பான். அதனால நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தொடை பகுதிகளில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரும், சின்ன கட்டி மாதிரி. அதை ஆல்ரெடி பண்ண சர்ஜரி கொஞ்சம் மறுபடியும் ரிப்பேர் பண்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கன்னிராசி நண்பர்கள் இது எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸ், நான் சொல்றது ஆஃபீஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஆஃபீஸ்லேயே வச்சுக்கணும். வீடு பக்கம் கூட்டு வரக்கூடாது. அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். அதை மட்டும் நீங்க பார்த்துங்க. வேலையில டிரான்ஸ்ஃபர் கிடைச்சுன்னா தாராளமா ஓகேன்னு சொல்லி கிளம்பிடுங்க. உங்களுக்கு அது நல்லது. நிறைய நல்லதுதான் நடக்கும். தைரியமா இருக்கலாம். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கான குணாதிசயங்கள் மெயினா ஜட்மெண்ட் மாறும். ஒரு மனுஷனை வந்து ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய சமிக்கைகள், கால்குலேஷன்ஸ், அதோடைய அணுகுமுறை அதெல்லாம் மாறும். அதனாலதான் பொதுவாக இவங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு நாளா க்ளோஸா இல்லாதவன் திடீர்னா க்ளோஸ் ஆறானா என்ன அர்த்தம்? 18 வருஷமா பகை, இன்னைக்கு வந்து மச்சான் வரான்னா அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். 18 வருஷமா பேசாத மச்சான் இன்னைக்கு பேசுறான்னா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்கும். இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் இதுல என்னன்னா, பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 10ல குரு வரதுனால கமர்ஷியலி ஒரு சூப்பர் சோன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால 70% கொடுக்கலாம். ஃபேமிலி ஜோன் பரவாயில்ல. கன்னிராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், மெயின் தெய்வ வழிபாடுகள்ல துர்க்கையை பிடிச்சுக்கணும். திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்கா. அதனால கண்டிப்பா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு துர்க்கையை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டாகும். இந்த மாதிரி கண்டங்கள் சொல்றோம்ல, இப்படிலாம் நடந்துரும், மாட்டிப்பீங்க, அது எதுவுமே நடக்காம தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் துர்க்கைக்கு கண்டிப்பா உண்டு. துலாம் ராசி நண்பர்களுக்கும் ரிஷராசி நண்பர்களுக்கும் கண்டிப்பா குரு வக்கரம் நல்லதுதான் பண்ணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா மெயின் விஷயமே பாக்கியத்துல போய் குரு உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. ரெண்டாவது ஒரு வக்கரமா வர இருக்காரு. பாக்கியத்துல குரு வக்கரமா இருக்கும் பொழுது வீட்டுல அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமா பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணது தட்டி போச்சுன்னா கண்டிப்பா வெளியூர் போவீங்க. வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணது போக முடியல, கண்டிப்பா வெளிநாடு போவீங்க. அந்த யூஎஸ்கே போவீங்க. புரியுதா? பாக்கியத்துல குரு, துலாத்துல இருக்கிற முக்காவாசி ஜனங்கள் கண்டிப்பாக போறதுக்கான வாய்ப்புகள். இல்லைன்னா பாக்கிய நகரத்துக்கு போவீங்க, அப்படின்னா ஹைதராபாத் போவீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பிராப்தங்கள் பொதுவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கலன்னா அப்போ குழந்தை பிறக்கும். மொர்டிலிட்டி ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு மிக முக்கியமா அந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு சரியா இல்லைன்னா இப்போ சரியாயிடும். அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ பை டிஃபால்ட் ஜாதகத்திலே குரு வக்கரம், சனி வக்கரம், புதன் வக்கரம், சுக்கரன் வக்கரம்னா உங்களுக்கு வந்து செம்ம லக்கு, அசாத்தியமான லக்கு. அது பாக்கியத்தில் நடக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுப்பார். சாதாரண மாற்றம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸே உங்க மேல தான். ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா பணம் வரும். என்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, மெயின் விஷயம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள். பாதி சொல்லி பாதி சொல்ல மாட்டானுங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஒரு வக்கரமா இருக்கும்போது எந்த உண்மையோ அந்த உண்மையை மறைக்கப்பட்டு நம்ம கிட்ட கதை விடுவாங்க. துலாத்துல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ வந்து நாளான்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு காலையில பாஸ்போர்ட் வந்து ஓகே பண்ணி கையில வரணும், வராது. லாஸ்ட் மூமெண்ட் நாளான்னைக்கு நைட்டா நாளான்னைக்கு மத்தியானம் தான் வரும். அது வரைக்கும் ஐயோ அம்மா எப்போ வருமோ தெரியல, ஐயோ வந்துருமா தெரியல, அந்த பயம் இருக்குல்ல, அது வந்துட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்துல என்ன, தகவல் தொடர்புகளை பிரச்சனை வரும். இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது பாக்கியத்திலே குரு வக்கரமா இருந்ததுன்னா கோவில் சமாச்சாரங்கள் நீங்க எடுத்து பண்ற மாதிரி வரும். கோவில் ஏதாவது கேஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா முடியும். நீங்க போய் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செம்மையா பண்ணக்கூடிய வாய்ப்பு. இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராஜெக்ட்டுங்க சார், என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நடக்கும். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா நடக்கும். மெயினா தெய்வ அனுகிரகம் அபாரமா இருக்கும்.
நீங்க எந்த சுவாமியை இவ்வளவு நாள் மனசார வணங்குறீங்களோ அந்த சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். அதுக்கும் மேலே யோக நரசிம்மர். ஓகே. யோக நரசிம்மருடைய அனுகிரகம் எங்க இருக்கு தெரியுமா? உக்கடத்துல ஒரு நரசிம்மர் இருக்காரு. இங்க கோயம்புத்தூர் உக்கடத்துல. அதை விட்டனா திருச்சியில ஒரு நரசிம்மர் இருக்காரு, சிங்கப்பெருமாள். அங்கேயும் நல்லா இருக்கும். அதை விட்டனா வந்து இந்த சைடுமே உண்டு, சிங்கப்பெருமாள் கோவில். நம்ம இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் இருக்கு. அதை ஒட்டுனா பரிக்கல் இருக்கு. இந்த மாதிரி யோக நரசிம்மர் ஆர் லக்ஷ்மி நரசிம்மர் இன் எனி ஃபார்ம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தா போறோம். துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த 3 மாசம் இவ்வளோ நாளா நடக்கல, 8 மாசமா குரு பாக்கியத்துல வந்து எனக்கு ஒண்ணுமே பண்ணீங்க, எங்க அப்பனா இருந்து நான் தண்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்ப குரு வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார். மெயின் விஷயம் பெரிய மாற்றங்கள் பார்ப்பாங்க. இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஆவரேஜா ஒரு யூகனை போட்டாவே நடந்துடும். அதனால கன்ஃபியூஷன் இல்லை, ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா பயம் வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை. அதுதான் இப்போ நடக்க போறது. தெய்வ சக்தி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அதுதான் உண்மை. எதிர்பாராத துர்மணங்கள், ஆக்சிடென்ட், தேவையில்லாத பிரச்சனை, அசிங்கம், அவமானம், கை அடிபடுறது, கால் அடிபடுறது, தேவையில்லாம தண்டனை பெறுறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. பாக்கியத்துல போய் குரு உட்காரும்போது இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. யாரெல்லாம் கவனமா இருக்கணும், மெயின் விஷயம் எல்லாம் வந்து கோவில வேலை செய்றீங்கன்னா கவனமா இருக்கணும், அறநிலைத்துறையில வேலை செய்றீங்கன்னா கவனமா இருக்கணும், கோர்ட்ல வேலை செய்றீங்கன்னா கவனமா இருக்கணும், எம்பசில வேலை செய்றீங்கன்னா கவனமா இருக்கணும், வெளிநாட்டுல ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அந்த இருக்கிற லீகல் லாக் என்ன இருக்கோ அதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும். குரு வக்கரமா இருக்கும்போது எல்லாம் பிரேக் பண்ண தோணும். அதனால கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்றேன். இந்த கவனம்ல பல அர்த்தங்கள் இருக்கு. அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம். துளாராசி நண்பர்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாது. சூப்பர். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய வரும். இப்ப சுச்சுவேஷன் எது நம்பலாம், எது நம்பக்கூடாது, இது தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. துலாமுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 80% நல்லா இருக்குமா, சூப்பரா இருப்பாங்க. சூப்பர். இவங்களுடைய குணாதிசயம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா நான் சொல்றது என்ன, இன்ட்யூஷனே மாறும். இது வரைக்கும் ஏதாவது தப்பா தோணிட்டு இருந்தா இப்ப சரியா தோணும். இப்ப சரியா தோணலைன்னா அப்ப தப்பா தோணும்னு அர்த்தம். புரியுதா? அந்த லாஸ்ட் 8 மாசமா ஒருத்தனுக்கு கரெக்டாவே தோணல, தப்பாவே இருக்குன்னா இப்ப பண்றது அவன் கரெக்ட்னு அர்த்தம். அதனால அந்த இன்ட்யூஷன் மாறும்போது, இன்ட்யூஷனுங்கிறது நான் சொல்றது யூகனை செய்யக்கூடிய சக்தி, அது இவங்களுக்கு மாற போறதுங்கிறது பெரிய ஒரு வலிமை. அது இவங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அது நல்லா இருக்கும். அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்கள், இவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? மெயின் அஷ்டமத்துல போய் குரு வக்ரம் அடைகிறாங்க. விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் ரிஷபம், அஷ்டமத்துல குரு, திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அடுத்த 3.5 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, பஞ்சாயத்துக்கள், குடும்பம் ஒன்றும் சேராம டிஸ்டர்ப் ஆகுறது, கணவனாக இருந்தால் மனைவி வேணான்னு சொல்றது, மனைவியாக இருந்தால் கணவன் வேணான்னு சொல்றது, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேங்க்கு, கோர்ட்டு, அக்கௌண்ட்டு, பேர் தப்பா இருக்கிறதுனால ஃப்ரீஸ் பண்ணிடுறது, தப்பா பேர் அச்சடிச்சு வர்றது, தப்பான பெயரா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு வக்கரமா இருக்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஒருவேளை விருச்சிகத்துல பிறந்து துலாத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ கும்பத்திலேயோ மேஷத்திலேயோ மிதுனத்திலேயோ ஏதாவது நல்ல கிரகங்கள் இருந்து அது வக்கரமா இருந்ததுன்னா உங்களுக்கு தான் நல்லது பண்ணும். நான் சொன்ன கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. தனுசுல ஒரு கிரகம் இவங்களுக்கு வந்து வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும், நல்லதுதான் பண்ணும், பயப்பட வேண்டியது. அது அஷ்டமத்துல குரு இருக்கனால குழந்தைகளை பத்தி ஓவரா திங்க் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங், என் குழந்தைக்கு எதாவது ஆயிருமோ, என் குழந்தை சரியாவே படிக்க மாட்டேங்கிறான் சார், எப்படியோ சரியா போவானான்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங். தேவையே இல்லாத பிரச்சனை, தேவையே இல்லாத வாக்குவாதம், தேவையே இல்லாத மண்டக்கசாயம் எல்லாம் வரும். அதான் அஷ்டமத்துல குரு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ எச்சரிக்கையா இருக்கணும். சில பேருக்கு வயிறு உபாதைகள், சில பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, அதாவது கர்ப்பப்பையில பிரச்சனை, சில பேருக்கு சின்ன சின்ன கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சிகத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிகத்துல பிறந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். லீகலினா லா, புரியுதா? போலீஸு, கேஸு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாத்துக்குமே கவனமா இருக்கணும். இரவு நேரத்துல வண்டி வாகனங்கள்ல போறது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டைம்ல நம்ம பார்த்துக்க வேண்டியதுன்னா புதன்கிழமை மத்தியானம் கண்டிப்பா உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணும்போது விருச்சிகராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல கிடைக்கும். ரெண்டாவது, ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, எது நியாயமோ அது போயிடணும். இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து நான் போர் பண்ணுவேன், நான் சண்டை போடுவேன், அவனை விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த வெஞ்சன்ஸ் இருக்க பிரச்சனை தான் இருக்கும். அது குருங்கிறது நேர்மையான ஒரு கிரகம், அவன் போய் வக்கரமானான். அப்ப நேர்மை தவறுவதில் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு ஒரு பங்குண்டுன்னு சொல்லலாம். இந்த டைம்ல யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்.
ஒருவேளை மற்ற இடங்கள்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி துலாத்துலையோ அல்லது தனுசுலையோ கும்பத்துலையோ மிதுனத்துலையோ வக்கரமா ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா இப்போ நீங்க பண்றது கரெக்ட், உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். கமர்ஷியலி வில் கெயின் a lot of money. ஓகே. திடீர் ஜாக்பாட், எதிர்பாராத சம்பவம், எதிர்பாராத கல்யாணம், ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். புரியுதா? நானே எதிர்பார்க்கல, குழந்தை பிறந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியே பிறந்தோம். 9 மாசம் 10 மாசத்துல குழந்தை பிறக்க வேண்டிய குழந்தை 8 மாசத்துக்கு பிறந்தோம். 7 மாசத்துக்கு குழந்தை பிறந்தோம். நமக்கே புரியாது என்ன நடக்குன்னு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இது தொப்புள் கொடி சொத்தி பிறக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன பண்ணா சொல்லுவோம், திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கணும். சுவாமி எனக்கு இந்த பிரச்சனை வேணாம்ப்பா, எல்லாமே நல்லபடியா இருக்கட்டும்னு சொல்லி திருச்செந்தூர் முருகனுக்கு மனசார வேண்டிட்டு முடிஞ்சா புதன்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ மத்தியானம் சாப்பிடாம இருக்கிறது, லெமன் சாதம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்றது. 3ஆம் கிளாஸ்க்குள்ள அந்த குழந்தை படிக்கணும் இல்லையா, வேத பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானம் பண்றது. பண்ணும்போது பல பிரச்சனைகள் கண்டிப்பா சால்வ் ஆகும். அவசியமே இல்லாத விஷயங்களுக்கு தலையிடாதீங்க. மற்றவங்களுக்காக போய் பறிஞ்சு பேசாதீங்க. மற்றவங்களுக்காக லோன்ல கையெழுத்து போடாதீங்க. ஜஸ்ட் இது மட்டும் பாருங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே, தைரியமா இருக்கலாம். ஓகே சார். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குணாதிசயங்கள்ல மெயின் விஷயம் வந்து இந்த அதாவது தெரியாம நடக்கக்கூடிய தவறுகள் இவங்களுக்கே தெரியாம நடக்கும். அதாவது இவ்வளவு நாளா காஷனா இருக்கிற விஷயம் இப்ப தெரியாம நடக்குதுங்கிற மாதிரி அதிகமா இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம்னு சொல்லலாம். இதுதான் மெயினான மாற்றமா நான் பாக்குறேன். ஓகே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 70% நல்லா இருக்குமா. கலத்திர ஸ்தானத்துல இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல குரு வக்ரமடைது. இப்ப குரு வக்ரமடைகிறதே 7ஆம் இடமா இருக்கும்போது பொதுவாகவே பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். யார் பேசுவாங்கன்னா பக்கத்து ஊராக உட்காந்து பேசி பஞ்சாயத்து முடிச்சுடுவார், இல்லையா ஒரு அட்வொகேட் பேசுவார், இல்லையா தம்பி உட்காந்து பேசுவார், இல்லையா மச்சான் உட்காந்து பேசுவார். இவங்கனால உட்காந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் நீங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். இப்ப யாருக்காவது வந்து குழந்தை பிராப்தம் இல்லைன்னா இப்ப கண்டிப்பா குழந்தை பிராப்தம் கண்டிப்பா உண்டு. 2வது ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம். இவ்வளவு நாளா பொண்ணு பார்க்குறோம் கிடைக்கல, இந்த பொண்ணு ஆல்ரெடி பார்த்ததுங்க, ஏதோ ஒரு காரணத்துல வேணாம்னு சொல்லிட்டோம், அவங்களாம் இப்போ ஓகேன்னு சொல்லுவாங்க. அதே பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து வேண்டான்னு சொன்ன பொண்ணு, வேண்டான்னு சொன்ன பையன், அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமேசிங்கா இருக்கு. 2வது 7ஆம் இடத்துல குரு வக்ரம், வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் கண்டிப்பாக வரும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட்ல 7ஆம் இடம்ங்கிறது டைரக்டா வந்து வீட்டை திறந்தோடனே அந்த டோர் யாரை பார்க்கும், எதிர்த்து விட்டு தான் பார்க்கும். அப்ப இந்த மற்றவர்களால் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. நான் சொல்றது உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, உங்க ஃபேமிலிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, உங்க கணவன் மனைவிக்குள்ள அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்காம இருக்கிறதுனால. இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, ஃபேமிலியோட சூப்பரா இருப்பீங்க. இப்ப குரு வக்கரமா இருந்தால ஒருவேளை ஜாதகத்திலேயே ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு தனுசுலையோ அல்லது துலாத்திலையோ இல்ல கும்பத்திலையோ இல்ல மிதுனத்திலையோ வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. கிளவுட் கிச்சன் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணா கொண்டு போய் கொடுத்து வருது. நிறைய பேருக்கு எழுத்து துறைகள்ல மாற்றம் கொடுக்கும். புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். சின்ன திரையில பெரிய சான்ஸ் கிடைக்கும். தனுசுல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சினிமா சான்ஸ்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு ஆடிட் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்கும், சில பேருக்கு இந்த அட்வொகேட் ஆஃபீஸ்ல பேசிக்கா இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கூல்ல ஆரம்பிப்பாங்க, ஸ்கூல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக தான் நடக்கும். அந்த குரு வக்கரமா இருக்கும்போது ராசி அதிபதி அங்க 7ஆம் இடத்துல போய் குரு வக்கரமானா ஓப்பனா சொன்னா ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த சண்டைகளை பெருசாக்க கூடாது, ரொம்ப லாவா பேசக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள போய் லாஜிக்கெல்லாம் பேச முடியுமா, லூசாயாவன் அப்படின்னு சொல்லவால மாட்டாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். வேலையே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்ப நல்ல வேலை கிடைக்கும். ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நீங்க தாராளமா பண்ணலாம். புக்கு விற்கிறது, வியாபாரம் பண்றது, ஜேர்னல்ஸ் விற்கிறது, லைப்ரரியில வேலை கிடைக்கிறது, ஸ்கூல்ல வேலை கிடைக்கிறது, சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து ஒரு டேட்டா ஓரியன்ட் ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறது, ரெக்கார்ட் புக் மெயின்டைன் பண்றது, சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடா இருக்கனால வேற ஊருக்கு போவாங்க, கொஞ்சம் தூரமா இருக்கும், போயிட்டு ஒரு 5 ஹவர்ஸ்ல வர மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன் ஜெனரல் மாணவ மாணவிகளுக்கு யோகமா இருக்கு. போட்டித் தேர்வுகள்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா எங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிடுறேன். டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் கண்டிப்பா தனுசு ராசி நண்பர்களுக்கு அடி உண்டு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்னதான் கிரகம் வக்கரமா இருந்தாலும் நேர்கதியில போனாலும்
சூரியன் செவ்வாய் சனியுடைய வக்கர பார்வை, அதுக்கப்புறம் நார்மல் பார்வை, இப்போ குரு வக்கரமான பார்வை. ஹிட் லிஸ்ட்ல மெயின் ஹிட் லிஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கல்பிரட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதுல A1 இருக்கிறதே தனுசு தான். ஆனால் தனுசு ராசி நண்பர்கள் டிசம்பர் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து, வண்டி வாகனங்கள், அசம்பாவிதம், சறுக்கல், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, மிஸ்ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நேரங்களில் டிசம்பர் ஜனவரி கொஞ்சம் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இங்கே என்னன்னா அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் தான் மெயின். அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மெயின் விஷயம் மற்றவர்களால் இவங்களுக்கு மாட்டோம். இவ்வளவு நாள் உங்க வைஃப் சொன்னது நீங்க கேட்பீங்க, திடீர்னு வேற யாரோ ஒருத்தர் வந்தாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அவங்க இப்ப சொன்னாங்கன்னா நீங்க அதை கேட்டு உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதா? அதுதான் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் 70% பரவாயில்லம்மா. நத்திங் டு வரி. தனுசு ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன கேட்டா வந்து நாமக்கல் நரசிம்மரை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். லாஸ்ட் ஒரு மாசம் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சு டைரக்டா ராசி லக்னத்தை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும். குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிராப்தம் ஆகும், ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும், புது விஷயங்கள்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க, புது தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, வெளியூர் போகக்கூடிய தொழில் நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாஸ்ட் 1 month ஹஸ் பீன் குட். ஏன் குட்னா ஒரு மாசம் தான் அதிச்சாரமா வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு டேட்ல இருந்து வக்கரம். இன்னைக்கு காலையில 11 மணிலேருந்து அவர் வக்கரம். எங்க வக்கரமா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல போகும். 6ஆம் இடத்துல வக்கரமா குரு இருக்குன்னா கண்டிப்பா வயிற்றுல ஒரு ஆபரேஷன் நடக்குது, வயிற்றுல ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு கவனமா இருக்கும். சில பேருக்கு அஜீரண கோளாறோட முடிஞ்சிடும். சில பேர் பழைய கடன், இஎம்ஐக்கு வாங்காத கடன் 15 ரூபா மட்டும் வச்சிருப்பான், கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் பண்ணாம 20,000 தடவை ஃபோன் பண்ணுவான். எவ்வளோ? 20,000 டைம்ஸ் கிரெடிட் கார்டு டிவிஷன்ல இருந்து ஃபோன் வரும். எவ்வளவு ரூபாய்க்கு? 15 ரூபாய்க்கு. 15ன்னா நான் வெறும் சொல்றது வெறும் 15 ரூபா. இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது வங்கிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அலுவலகத்துல தேவையே இல்லாத பிழை, தேவையே இல்லாத சிக்கல், தேவையே இல்லாத அவப்பயிற்சி, சில பேருக்கு வேலை போகக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். கவனமா இருக்கணும். 2வது இப்போ கடனே கிடைக்கல, நான் ரொம்ப ட்ரை பண்றேன், வீட்டுக்கு மேல கட்டணும்னு ட்ரை பண்றேன், எனக்கு கடன் கிடைச்சா வீட்டுக்கு மேல கட்டிடுவேன், கீழே வாடகை விட்டுருவேன், எனக்கு ஒரு சம்பளம் வரும், ஒரு சின்ன எங்களுக்குன்னு ஒரு பேக்கப் அமௌண்ட் கிரியேட் ஆகும் சொல்லக்கூடிய நிலைமைகள்ல அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா அது இப்போ கிடைக்கும். காணாமல் போன டாக்குமெண்ட், காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அது 6ஆம் இடத்துல நடக்கிறதுங்கிறது பொதுவா வந்து மறைவு ஸ்தானங்கள்ல குரு போய் உட்காரும் போது அந்த இடத்த பாழ் பண்ணிடும். அது வக்கரமா இருக்கும்போது பெருசு பிரச்சனை பண்ணும். குரு இன் ஜெனரல் மகரத்துக்கு கெட்டவன் தான். ஏன்னா மகரத்துல குரு நீச்சம். புரியுதா? அவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கான்னா இந்த இடத்துல 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ருணம், ரோகம், சத்ரு. தேவையே இல்லாத பகை, தேவையில்லாத கேஸு, தேவையே இல்லாத நோட்டீஸு, புரியுதா? தேவையே இல்லாம ஒரு நமக்கு வந்து சம்மன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மகரத்துக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்க ஜாதகத்தை பர்ஃபெக்டா வெரிஃபை பண்ணிருங்க. அந்த இடத்துல வந்து வக்கரமா ஏதாவது இருக்கா, ஐ மீன் துலாத்துலயோ, கும்பத்திலேயோ, தனுசுலையோ அல்லது மிதுனத்திலேயோ ஏதாவது கிரகங்கள் உங்களுக்கு வக்கரமா இருக்கும் பட்சத்தில் அந்த வந்தது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். ஏன்னா அவன் சைட்ல தப்பு இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணி கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப இந்த இடமே உங்களுக்கு ஆயிடும். எந்த லோன் கொடுக்க மாட்டான்னு சொல்லணும் அதை க்ளோஸ் ஆகிடும். இப்போ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஜெயிக்கும், அதோட பெரிய அவார்ட்லாம் வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா ஒரு ப்ரமோஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மகரத்துக்கு பார்க்கும்போது அது யோகமான ஸ்தானமா மாறிடுது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னோம். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல குரு உட்காரும் போது 2 பாகங்களும் நடக்கும். தனிப்பட்ட முறையில் அது மாறும். பேசிக்கலா யாருக்கு எப்படி அப்படின்னு சொல்றது அவங்கவுங்க ஜாதகத்தின் மேல டிபெண்ட். இங்க 6ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் வக்கரம் அடையும் போது நம்ம வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்கார்ட்ஸ். நீங்க வந்து ஒரு சிஸ்டம்ல ஃபுல்லா போட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா சிஸ்டம் கரப்ட் ஆயிடும். அதனால புதுசா ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த பழைய ஃபைல்ஸ்லாம் என்ன ஆகும்? ஆஃபீஸ் கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். லீஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க, இல்ல வீட்டு பத்திரம் வந்து நீங்க ரெடி பண்றீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். வக்கரமா இருக்கும்போது நமக்கே தெரியாம 2-3 பாயிண்ட் உள்ள ஆட் பண்ணிருவாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பணம் கொடுத்து அந்த பிரச்சனை வெளியே வர மாதிரி இருக்கும். என்னடா பிரச்சனை, நான் தாண்டா உனக்கு வாடகை கொடுத்தேன், நீ எம்எல்ஏ கேஸ் போடுறியடா அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வந்து ஜாஸ்தியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ மகரத்துல பிறந்தவங்க யாருக்கு வாடகை விடுறோம்,
யாருக்கு வந்து நம்ம லீஸுக்கு அந்த காம்ப்ளெக்ஸை வாடகை விடுறோம், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டான ஆளா, என்ன ஏது, பேக்கப் எப்படி இருக்கு, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓகேவா, ஐடி சர்டிஃபிகேட்டை பார்க்காம நீங்கள் இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் நீங்கள் ஷுட் நாட் ரெண்ட் இட். அந்த மாதிரி தான் இப்போ நிலமை உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாசம் 4 மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மகர ராசி நேயர்கள் வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ட்ரஸ்ட் பிரேக் ஆகுமா, யாரை வந்து நம்ம ரொம்ப அதிகமா ட்ரஸ்ட் பண்றோமோ, ஓகே. ரொம்ப நம்பிக்கைன்னு பாத்துறங்க, எங்க ஆஃபீஸ்ல இவர் தாங்க எனக்கு வழிகாட்டி, இவர் தான் எனக்கு குரு பகவான், இவர் இல்லாம நான் மேலேயே வர முடியாது, எல்லாத்துக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல மனுஷன் இப்போ ஆப்போசிட்டா வராங்க. அதுதான் நீங்க கவனமா இருக்கணும். அதனால இந்த டைம்ல யாரையும் நம்பாதீங்க. டவுட் ஷுட் பி ஆல்வேஸ் தேர். ஓகே. மகர ராசி வீட்டுல டவுட் இருக்கக்கூடாது. குரு ஓகே. அக்கரமா இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள டவுட் இருந்தா பிரிஞ்சிருங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போகும். கவனமா இருக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் 75% கொடுக்கலாம். கமர்ஷியலி பெருசா பாதிப்பை கொடுக்காது, ஃபேமிலி லைஃபை கொஞ்சம் அடிக்கும். ஓகே. ஓகே சார். மகர ராசி நேயர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா நல்லது நடக்கும். எந்த கோவில்? பூதராஜர் வழிபாடு. பூதராஜர் அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமி எங்கன்னா கும்பகோணத்து பக்கத்துல விஜேந்திர சுவாமிகள் மடம், அதுக்குள்ள ஒரு பூதராஜர் இருக்காரு. அதை விட்டோம்னா கர்நாடகால சோந்தே அப்படின்னு ஒரு ஊர், அங்க ஒரு கோவில் இருக்கு. இல்லையா டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். பக்கத்துல இருக்கக்கூடிய நாகராஜர் கோவிலுக்கு எங்க இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து மாற்றத்தை கொடுக்கும். இதுவும் முடியலையா, ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள், அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. ஜெயிச்சிருவீங்க கேஸ்ல. கும்பராசினியர்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னத்திலே இப்ப ராகு இருக்காரு. ராசின்னு சொன்னா அந்த இடத்துல சந்திரன் இருக்காங்க. சந்திரன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அம்மாவுக்கோ தாய்க்கோ வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதுல ராகு குரு கன்ஜங்ஷன் கூட்டு மரண தோஷம்னு சொல்லுவோம். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ட்ரிப்பு போறோம் சார், சுற்றுலா போறோம் சார், ட்ரெக்கிங் போறோம் சார், இல்லை நம்ம ஏதாவது மவுண்டைன் ஏறுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது குரு வக்கரமா வேற இருக்கான். அப்படி இருக்கும்போது இதுவே மேட்டர்னா கும்பராசியில பிறந்திருக்கீங்க, கும்ப ராசிலேயோ அல்லது தனுசுலையோ அல்லது துலாத்துலயோ அல்லது மிதுனத்திலயோ ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு வக்கரமா இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. குழந்தை பிறக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். பூர்வீக சொத்துக்கள் உங்க தம்பி கூட பஞ்சாயத்து ஆகுதுன்னா அது கிளியர் ஆகும், கண்டிப்பா கிளியர் ஆகும். டாக்குமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதுல வந்து லீகல் ஹையர் சர்டிபிகேட் இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா பேர் ஏதாவது தப்பா பிரிண்ட் ஆயிருக்குன்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பூர்வீக சொத்து வித்து பணம் வராமல் இருக்கும், அந்த பணம்லாம் இப்போ வரக்கூடிய பிராப்தம். நிறைய புது விஷயங்கள் எல்லாமே இப்போ அணுகுமுறையில மாறக்கூடிய வாய்ப்பு. பிரம்மாண்ட யோகம். குரு ராகு சேர்ந்தா பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா பணம் வரும். அது தர்மத்தின் பிரகாரம் வருதா இல்ல அதீநீதி பிரகாரம் வருதாங்கிறத பாத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வரதே பெரிய விஷயம், தர்மத்தின் பிரகாரம் பேசுறான்னு. தப்பே கிடையாது, நான் சொல்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது என்னன்னா 10 பேருக்கு நல்லதுக்காக இதெல்லாம் சொல்றோமே தவிர இந்த கீழே கமெண்ட்ல இஷ்டத்துக்கு எழுதுறவங்கன்னா நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. உண்மை அதுதான். ஏன் சொல்றேன்னு தெரியுமா, இதெல்லாம் நாங்க பார்த்தாலும் அவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டோம். இந்த கெட்ட விஷயம் அந்த வன்மத்தினால கக்குறாங்கல்ல, அது ராகு ராசி லக்னத்தில் இருக்கும்போது இப்படி கட்டுவாங்க. அதனால கும்பராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் இப்ப டைம் வந்து புது விஷயங்களை எடுத்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். 5ஆம் இடத்துல கணத்தாச்சுன்னா பொதுவாகவே இந்த குழந்தை பாக்கியத்துல இருந்து உடம்புல நோய் சக்தியில இருந்து மாறும். பழைய இடத்துல இருந்து கால் வரும். பழைய ஒரு விஷயத்த விட்டுட்டோம்னா அது இப்ப ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிறது, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, டெம்பரவரி வேலை, அது பர்மனன்ட் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காத விஷயம் இப்ப நடக்கக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் வந்து குரு வக்கரமா இருக்கும். குலதெய்வத்துடைய கோவில் பக்கமே போக முடியல சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ அவங்க குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போறது. அந்த வாசப்படி பிடிக்கிறதே பெரிய விஷயமா. வாசக்கால் பூஜைங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டு வாசக்காலை வந்து நம்ம டெய்லியே கும்பிட்டாவே அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்ல மாற்றங்கள் கொடுக்கும். இப்போ கும்பத்துல ராகு கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகள், திரிகோணத்துல குரு வக்கரம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரமா இருக்கும். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும், வேறு ஜாதி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, இவர்கள் மூலியமா கண்டிப்பா லாபங்கள் கொடுக்கும். நட்பாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த கல்யாணத்துல, அதனாலே கொஞ்சம் தகராறுகள், அதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். நிறைய பேருக்கு மிக முக்கியமா முயற்சிகள் எது இருந்தாலும் ரொம்ப தள்ளி போகுது, தட்டி போகுது, நமக்கு நடக்காதுங்கிற விஷயங்கள்லாம் இப்போ கண்டிப்பா நடக்கும்.
பார்வை பலத்துல அவர் இன்க்ரீஸ் பண்றது பாத்தீங்கன்னா வக்கரமாக இருந்தாலும் பார்வை பலத்துக்கு ஒரு யோகம் உண்டுங்கிற மாதிரி உங்க ராசி லக்னத்துக்கு மேலேயே பார்வை பலத்தை இருக்கு. ரெண்டாவது தனுசு மேல ஆட்டோமேட்டிக்கா பார்வை பலத்தை கொடுக்குறாரு. ஸோ வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாம் வந்து புதுப்பிக்கப்படும். பழைய நட்பு, பழைய ஆஃபீஸ், பழைய களி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. என்ன பார்த்துக்கணும் மெயினாக கொலஸ்ட்ரால் பாக்ஸ், செஸ்ட்டு, பிரஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கப்படுது. அவசரப்படக்கூடாது. இந்த டைம்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் வாயா திறக்காம இருக்கணும். வக்கரமா குரு இருக்கும்போது இது எந்த டைம்ல வேணாலும் உடச்சிடலாம். புரியுதா? இந்த வடிவல் செந்தில் காமெடி ஒன்று இருக்கும். இது என்னன்னா பெட்டர் மாஸ் லைட்டும் பாரு எப்படி நான் எரியுது, இந்த மேண்டில் தான் எரியுது, இந்த மேண்டிலையா அப்படிங்கிற மாதிரி புசுக்குன்னு உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய குரு வக்கரமா இருக்கும்போது மேண்டில் எப்போ வேணா உடையலாம். நம்ம அமைதியா இருக்கும்போது பெட்டர் மாஸ் லைட் எரியும். ரகசியத்தை வெளியே சொல்லிட்டீங்கன்னா மேண்டில் உடஞ்சிரும். அவ்வளவுதான் விஷயம். அதனால அதை மட்டும் பார்த்துங்க. கும்பத்துக்கு பெரிய பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாகும், கண்டிப்பா நடக்கும். இதுல என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நட்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். அதெல்லாம் 18 வயசு ஆச்சு சார், பசங்கள்லாம் இப்பெல்லாம் வந்து ஜென்சி சார், அவங்கெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜென்சி வீட்லயே ஜென்சி ஆயிடும். ஓப்பனா சொல்றேன். குரு வக்கரம் ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா தேவையே இல்லாத டேட்டிங்கு, அந்த ஆட்டிங்கு பூட்டிங்கு எல்லா நிலமே நடக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு டிசிப்ளினரி விஷயங்கள் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்க பசங்களோட விஷயங்களும் ரொம்ப கவனமா இருக்கும். ஓகே சார். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மனசு மாறும். ஃபர்ஸ்ட் விஷயம் எண்ணங்கள் மாறும். ரெண்டாவது மத்தி நுட்பம், அறிவு அது வந்து மாறக்கூடிய தன்மை. திடீர்னு இவ்வளவு நாள் வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மோட்டருக்கு ஆயில் வந்து போட்டு அந்த இன்ஜின் பேரிங்லாம் சரி பண்ணணும்னா எப்படி மோட்டர் கெடுக்குன்னு ஓடுமோ அந்த மாதிரி மூளை நல்லா வேலை செய்யும். அதுதான் மெயின். அதாவது என்ன, எந்த ஆங்கிள் தப்பு நடக்குமோ அதை எப்படி தடுக்க பார்க்கலாங்கிற எண்ணங்கள் தான் கும்பத்துக்கு அதிகமா இருக்கும். அது இன்னவே இட்ஸ் கோயிங் டு பி குட். நதிங் டு வரி. கும்பராசினியர்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். கும்பகோணம் தான் நான் சொல்றேன். கும்பம்னா கும்பேரம், ஆதி கும்பேஸ்வரர் பாட்டு வரும் இல்லையா, சாரங்கபாணியை பார்த்துட்டு வரலாம். நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். கும்பராசினியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 80% நல்லா இருக்கும். மீனராசினியர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? ஒரு ராசியின் அதிபதியே வக்கரமாறாருன்னா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். 4ஆம் இடத்துல குரு வக்கரம் வர்றார். 4ஆம் இடம் அப்படின்னா அது பேர் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானம்னு அர்த்தம் சுகமான வீடு, நல்ல படுக்கக்கூடிய மெத்தை, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள். வீட்டில் மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, விவசாயிகளுக்கு நிறையா இடம்லாம் வந்து வாங்கக்கூடிய நிலைமை. அதில் வந்து இபி கனெக்ஷன் வரல, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், இந்த இபி மீட்டரில் பிரச்சனையாகவே இருக்குது, மீட்டர் தான் ஃபால்ட்டு. புரியுதா? இந்த இடத்துல ரோடு வரணும், ரோடு வரல, இந்த இடத்துக்கு வந்து பாதையே இல்லாமல் கஷ்டப்படுறோம், எவ்வளோ கேஸ் போட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல தான் மீனத்துக்கு அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு ஒருவேளை துலா ராசிலையோ, தனுசு ராசிலையோ, கும்பராசிலையோ, மிதுன ராசிலையோ நல்ல கிரகங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு கிரகம் இருந்து வக்கரம் அடைஞ்சுன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும். 100% நல்லது நடக்கும். உங்க லக்னத்தின் மேல அது டிபெண்ட். ரெண்டாவது உங்களுடைய கிரகங்கள் மேல டிபெண்ட். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பார்த்துக்கணும், மெயினா கொழுப்பு சத்து சேராம பார்த்துக்கணும். ஆர்டரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல போய் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ, இல்லைன்னா சில பேருக்கு வந்து இந்த கேஸ் ஃபார்ம் ஆகி எப்போ பார்த்தாலும் பர்றன்னு ஏப்ப விட்டுட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும், வயிற்றுக்கு மேல் பகுதி எரிஞ்சுட்டே இருக்கும், பம்பு ஸ்டவ் பற்ற வச்ச மாதிரி. அஜீரண கோளாறுனால என்ன எப்போ பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கரெக்டாக நிறைய தயிர் சாதம் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிம்பிள் சொல்யூஷன், பெரிய ஒரு சமாச்சாரம்லாம் கிடையாது. 4ஆம் இடத்துல குரு வைக்கிறோம்னா கண்டிப்பா தாயாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். தாயாருடைய கழுத்து பகுதி, தாயாருடைய கைகள், விரல்கள், அதுல ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாம் மட்டும் நம்ம ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகள்ல ஒரு நிர்பந்தத்திலேயே இருக்கோம்னே சொல்லலாம். வீட்டுக்கான அப்ரூவல், டாக்குமெண்ட்டுக்கான அப்ரூவல், சில பேர் வந்து டிஆர்டிஓ ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் இப்போ கிடைச்சிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், ஸ்கெட்ச் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் இதெல்லாம் நடக்காம தள்ளி போயிருக்கலாம். குரு வக்கரமா இருக்குன்னா இப்போ சூரியன் செவ்வாய் கன்ஜங்ஷன் வரும், பணம் கொடுத்தாலும் சரியாயிடும், ஓகே சொல்லிடுவாங்க.
ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு சார், இந்த விஷயம் முடியலன்னா இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஊர் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் தான் பிரச்சனையாச்சு, அந்த பாதை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சரியாகும். பக்கத்துல பார்க் சைட்டா இருக்கு சார், மீனத்துல நான் பிறந்திருக்கேன், ஆனா என்னோட சைட் வந்து பார்க் சைட்டு, அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் எனக்கு பாசிட்டிவா வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். குரு வக்கரத்துல இருக்கும்போது இவ்வளோ நாள் என்னென்ன தப்பு நடந்திருக்கும், அந்த சைட் ஓனர் யாரா இருக்கணும், அவனுக்கு வந்து நெகட்டிவா தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி விஷயங்கள் லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், ப்ரொடக்ஷனு, மேனேஜ்மெண்ட், உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள், ப்ராஜெக்ட் கமிஷனிங் சம்பந்தப்பட்ட துறைகள், இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா மீனத்துக்கு உண்டு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே. இவ்வளோ நாளா வந்து வண்டி வாகனங்கள் பஞ்சர் ஆயிடுச்சு சார், சரியாக மாட்டேங்குதுன்னா புதுசா வண்டி வாங்குவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் மீனத்துக்கு உண்டு. ஓகே. அதாவது என்னன்னா, நான் சொல்றது எல்லாமே நல்ல பலன்கள். ப்ரொவைடட் உங்க ஜாதகத்துல வக்கரமாக கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல அது உங்களுக்கு நல்லது நடக்கும். தப்பே கிடையாது. நிறைய பேர் கடன் தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே. வீட்டுக்கான இஎம்ஐ ஓடிட்டு இருக்கும். அந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பா ஸ்கூல் மாறும், காலேஜ் மாறும், டியூஷன் மாறும், மிஸ் மாறும், பிரின்சிபல் மாறும். இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது நடந்தா நல்லதானா? கண்டிப்பா நல்லது. மெயினா பார்த்துக்க வேண்டியது டிசம்பர் மாசம். டிசம்பர், ஜனவரி ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதை பார்த்துங்க. சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு தூரமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தூரமா இருக்கணும். டிசம்பர் மாசம் கண்டிப்பா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும். உடம்புல பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடும். அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது பேசிக்கலா பெட்டர். மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. எப்போ முடியுதோ அப்பெல்லாம் நல்லா வாக் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் கேளுங்க. கனக தாரா ஸ்தோத்திரம், கனக தாரா சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை டெய்லியும் மணி போட்டு கேளுங்க. பெரிய பாதிப்புகள் இருந்து வெளியே வருவீங்க. நம்பிக்கை உருவாகும். இவங்க வந்து இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா எந்த விஷயத்துல? அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லையா ஒரு தொழிற்சாலை நடத்தீங்கன்னா அந்த இடத்துல லீகலா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. ஓகே. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, லைசன்ஸ்லாம் ஆன் டேட்ல இருக்கா, அப் டு டேட்ல இருக்கா, இல்ல எக்ஸ்பயர் ஆயிடுச்சா, இதெல்லாம் பார்த்து அது தகுந்த மாதிரி செட்டில் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ்? மீனராசி நண்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் 85% நல்லா இருக்கு. ஓகே. கமர்ஷியலி இட் இஸ் குட், நத்திங் டு வரி. ஓகே. மீனராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அம்மாவோட குணாதிசயம் மாறும். ஓகே. மீனத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பா மாறும். இவ்வளவு நாள் உங்களுக்கு சப்போர்ட் பேசுனாங்க, இன்னைக்கு பேச மாட்டாங்க. அவங்க தம்பிக்கு பேசுவாங்க, அவங்களுடைய குழந்தைக்கு பேசுவாங்க, வேற ஏதாவது அந்த மாதிரி மாறும். அதை மட்டும் பார்த்துக்கிறது. ஓகே. கூட இருக்கிறவங்க சபார்டினேட்ஸ், ஆஃபீஸ்ல அலுவலகத்துல சபார்டினேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறுவாங்க. ஓகே. அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே. மீனராசி நேயர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம்? தெய்வ சக்திகள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கனக தாரா சோஸ்திரம். ஓகே. அவங்கள வந்து பிடிச்சா போறோம், இல்லைன்னா கனக துர்க்கையை வழிபாடு பண்றோம். பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே.